நம்ம இப்போ இந்த வீடியோவில் சோலார் பிளெக்ஸஸ் அல்லது மணிப்புரா சக்ரா என்று சொல்லக்கூடிய சக்ராவை ஆக்டிவேட் பண்ணி ஹீல் பண்ண போகிறோம். இப்போது காமாக ஒரு பிளேஸில் நம்ம அமர்ந்துக்கிட்டு இந்த மெடிடேஷனை ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போது நீங்கள் முதுகுத்தண்டை நேராக இருக்க மாதிரி சேர்லையோ அல்லது தரையிலையோ அமர்ந்துக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்பைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். உங்களோட கைகளில் உள்ள ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைச்சு சின் முத்திரையில் வச்சு உங்களோட தொடைகளில் மேல் நோக்கி பார்த்த மாதிரி வைத்து கொள்ளலாம். இப்போது நம்மளோட மைண்டை லேசாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது கான்ஷியஸாக 4 முறை நம்ம ஆழமாக மூச்சை இழுத்து விட போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சையை வெளியே விடும்போது உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போது பாசிட்டிவான எண்ணங்களை உள்ளே இழுக்கிற மாதிரி கற்பனை செய்துக்கோங்க. மூச்சை வெளியே விடும்போது உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பயம், எந்த ஒரு உணர்வு உங்களை துன்புறுத்துகிறதோ அந்த உணர்வு வெளியே போகிறதாக கற்பனை செய்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, இன்ஹேல், எக்ஸ்ஹேல். நம்பர் 2, inhale, exhale. Number 3, inhale, exhale. Number 4, inhale, exhale. இப்போ நம்மளோட மனமும் உடலும் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மெடிடேஷனுக்கு தயாராக இருக்குது. இப்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் கற்பனைக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. இப்போது நீங்கள் கண்ணை மூடி ஒரு கேண்டிலை இமேஜின் பண்ணுங்கள். அந்த கேண்டிலில் ஒரு அழகான பிரைட்டான வைப்ரண்ட்டான ஒரு ஃபயர் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்க. அது அவ்வளோ க்ளோயிங்காக அழகாக இருக்குது. அந்த கேண்டில்லிருந்து ஒரு மஞ்சள் நிற ஒளி கதிர் உங்களை நோக்கி வருதா இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒளி கதிரானது மிகவும் வாமாக, இதமாக, வெதுவெதுப்பாக இருக்குது. இந்த ஒளி கதிரானது உங்களோட நேவலுக்கு மேலே இருக்கிற சோலார் பிளெக்ஸஸ் சக்ராக்கு கிட்டக்க வருது. நீங்கள் அந்த வெதுவெதுப்பான இதமான ஒரு உணர்வை உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் பக்கத்தில் இருக்கிற வயிற்று பகுதியில் உணர்றீங்க. இந்த உணர்வு உங்களை மிகவும் கான்ஃபிடெண்ட்டாக, க்ரியேட்டிவாக மாற்றிக்கிட்டு இருக்கு. உங்களால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை இந்த ஃபயர் எனர்ஜியானது உங்களுக்குள்ள ஊடுருவி கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த வெளிச்சமானது உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற உங்களோட திறமைகளை வெளியுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு கருவியாக இருக்குது. உங்களால் புது புது முயற்சிகளை சாதிக்க முடியும். அதற்கான அடித்தளம் நீங்கள் உருவாக்க தயாராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக அடுத்த கட்டத்தில் சாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதாக நினைத்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திடம் போய் சேர்ந்துருச்சு. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது அதிகமான பயமோ பதற்றமோ இருந்தாலும் இந்த மஞ்சள் நிற ஒளி அந்த பதற்றத்தையும் பயத்தையும் சரி செய்ய போகிறது. இந்த ஒளியானது உங்கள் மனதை மிகவும்
சாந்தமாக மாற்றுகிறது. இப்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையாலோ அல்லது மனிதர்களாலோ உங்கள் மனது காயப்பட்டிருந்தால் இந்த மஞ்சள் நிற ஒளியானது அந்த எண்ணங்களை உங்கள் மனதிலிருந்து அகற்றி கெட்ட எண்ணங்களை ரிலீஸ் செய்து பாசிட்டிவான எண்ணங்களால் உங்கள் மனதை நிரப்புவதாக விஷுவலைஸ் செய்யுங்கள். இப்போது இந்த மஞ்சள் நிற ஒளியானது உங்கள் உடம்புக்கு உள்ளே ஊடுருவிக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போது இந்த ஒளியானது உங்கள் உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் வயிற்றுப்பகுதியிலிருந்து உங்களது கணையம், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் ஆகிய எல்லா பகுதிகளுக்குமே இந்த மஞ்சள் நிற ஒளியானது தனது ஒளியையும் வெப்பத்தையும் தந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது உங்கள் மேல் வயிற்று பகுதி முழுவதுமே இந்த மஞ்சள் நிற ஒளி நிறைந்து காணப்படுகிறது. இப்போது உங்களது மேல் வயிற்றில் ஒரு இதமான வெதுவெதுப்பான ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மஞ்சள் நிற ஒளியானது இப்பொழுது மேல் நோக்கி உங்கள் இதயம், தொண்டை பகுதி, முகம், தலை ஆகிய எல்லா பகுதிகளுக்கும் ஊடுருவி செல்கிறது. மேலும் இந்த ஒளி கீழ் வயிற்று பகுதி, அதற்கு கீழ் உள்ள கால்கள், தொடை என எல்லா இடங்களுக்கும் பாய்ந்து செல்கிறது. இப்பொழுது இந்த ஒளி சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவிற்கு உரித்தான உறுப்புகளை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த மஞ்சள் நிற ஒளியானது உங்கள் வயிற்றுக்குள்ளே பரவி இருக்கிறது. இந்த ஒளியானது நீங்கள் சாப்பிடும் உணவுப் பொருட்களை உங்கள் வயிறானது சிறுக சிறுக நொறுக்கி உங்களது சிறுகுடலுக்கு அனுப்பும் பணியை செய்வதற்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் தந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இந்த ஒளியானது உங்கள் டயஃப்ரம் பகுதி, அதாவது உங்களது நெஞ்சுக்கூட்டுக்கு கீழே உள்ள அந்த பகுதியில் நிறைந்து இருக்கிறது. இந்த ஒளியானது நீங்கள் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு சுவாசத்தையும் இரத்தத்தில் கலப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த டயஃப்ரம் அதற்கேற்றவாறு ஆரோக்கியமாக ஹார்மோனியஸாக செயல்படுவதற்கு உதவுகிறது. அப்படியே இந்த ஒளி உங்கள் கணையத்திற்கு பாய்ந்து செல்கிறது. உங்கள் கணையம் உங்கள் உடம்பில் உள்ள மிகவும் முக்கியமான உறுப்பு. இந்த உறுப்பு இந்த மஞ்சள் நிற ஒளியால் மிளிர்கிறது, நிறைந்து வழிகிறது. இப்பொழுது இந்த ஒளியானது உங்கள் கணையத்திற்கு இன்சுலின் என்ற ஹார்மோனையும் குளுக்ககான் என்ற ஹார்மோனையும் சீராக சுரக்க செய்யும் அத்தனை எனர்ஜியையும் தந்து கொண்டே இருக்கிறது. இதனால் உங்கள் உடம்பில் உள்ள இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக வைக்கப்படுகிறது. அடுத்து இந்த ஒளி மிகவும் முக்கியமாக மிகவும் கனமான பகுதியான கல்லீரலுக்கு பாய்ந்து செல்கிறது. உங்கள் கல்லீரலுக்கு இந்த ஒளியானது இரத்தத்தை சுத்திகரிக்கும் சக்தியை அதிகரித்து தருகிறது. நீங்கள் சாப்பிடும் உணவிலிருந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இவை அனைத்தையுமே சரியாக அந்தந்த உறுப்புகளின் தேவைக்கேற்ப பிரித்து கொடுக்கும் திறனை இந்த மஞ்சள் நிற ஒளி உங்கள் கல்லீரலுக்கு அதிகப்படுத்த உதவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மஞ்சள் நிற ஒளியின் துணையினால் உங்கள் கல்லீரலால் நல்லபடியாக பைல் ஜூஸை செக்ரீட் செய்து கெட்ட கொழுப்புகளை விரைவாக கரைக்க முடிகிறது. உங்கள் உடம்பில் தேங்கியுள்ள நச்சுக்களை விரைவாக நீக்குவதற்கு தேவையான அனைத்து திறனும்
உங்களது கல்லீரலுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. இப்பொழுது உங்கள் உடம்பிலிருந்தும் மனதிலிருந்தும் அனைத்து கழிவுகளும் சீராக வெளியேறிவிட்டது. உங்களது மேல் வயிற்று பகுதி அனைத்தும் இந்த மஞ்சள் நிற ஒளியால் சுத்தமாக இருக்கிறது. மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. மிகவும் ரேடியண்டாக இருக்கிறது. எனர்ஜைஸ்டாக இருக்கிறது. உங்களது டைஜஸ்டிவ் சிஸ்டமானது சீராக இருக்கிறது. உங்களது ஹார்மோன்ஸ் அனைத்துமே சீரான முறையில் சுரந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களது சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா ஹீலிங் செய்யப்பட்டுவிட்டது. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.